பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே நம்மை நித்தமும் நடத்துகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் வெட்கப்படுவதில்லை என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இப்படியாக கேட்கிறார். என் சத்துருக்கள் நிமித்தம், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நிமித்தம், என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்களுக்கு முன்பாக உம்முடைய நீதியிலே என்னை நடத்தும். நான் உம்முடைய வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். அது மாத்திரமல்லாமல் எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். என் முகத்துக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக நான் பார்க்க வேண்டியதெல்லாம் உம்முடைய வழியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கேட்கிறார். தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது எந்த குறைவும் இல்லாதபடிக்கு இந்த உலகத்தை ஜெயமெடுத்து வாழ தேவன் உதவி செய்கிறார். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு. அவர்கள் தோற்று போவதில்லை. சகல கண்களுக்கு முன்பாக தேவன் உயர்த்துவார். நம்மை சுற்றிலும் இருக்க கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மை நீதியிலே நடத்தி அவருடைய பரிபூரணத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து ஒரு குறைவின்றி தேவன் நன்மையான வருடங்களை நமக்கு ஆசீர்வதிப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்படியாகவே இன்னொரு இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும், கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய வழியை எனக்கு போதியும், என் பகைஞர்கள் நிமித்தம், என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் நான் செவ்வையான பாதையில் நடக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். நாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லார் கண்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும் பொழுது, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாருங்க. கர்த்தர் நம்மை பெருக செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அங்கு தன்னுடைய பரிபூர்ணத்தினாலே நிரப்புவார். தேவ ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய சமூகத்திலே அவருடைய வசனத்துக்காக, அவருடைய வழிகளுக்காக நான் காத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வெட்கப்படாதபடிக்கு உயர்த்துவார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய வழியில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கிறோம். தேவரீர், உம்முடைய நீதியிலும் உம்முடைய பாதையிலும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆண்டவரை தகப்பனே, சத்தியத்திலே நாங்கள் பெருக நித்தமும் கட்டப்பட நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.